தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது சொல்லக்கூடிய செய்தி ஏற்கனவே நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் உங்களோடு 2 நாட்களுக்கு முன்னால் பகிர்ந்த செய்தி தான். அதாவது வெள்ளையர்கள் காலத்திலே 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலையில் மக்கள் கொத்து கொத்தாக மாண்டு மடிந்த அந்த அவல நிலை, துயர நிலையை பார்த்து ஏற்கனவே நம்முடைய சேதுபதி அரசர்கள், ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்கள், சேதுபதி அரசர்கள் காலத்திலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முல்லையாறு பேரியாறு என்கின்ற 2 ஆற்றுடைய தண்ணீர் கிழக்கே வருவதற்கு வழி இல்லாமல் மேற்கு நோக்கி சென்று கடலில் கலக்கிறது. அந்த தண்ணீரை மட்டும் ஒரு அணை கட்டி கிழக்கு நோக்கி திருப்பி வைகையோடு இணைத்து விட்டால் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் இருபோக நஞ்சை நிலம் வேளாண்மை செழிக்கும், தொழில் வளம் பெருகும், உணவு உற்பத்தி பெருகும் என்ற அடிப்படையிலே அவர்கள் போட்ட திட்டம்தான். ஏற்கனவே சிலப்பதிகாரத்திலே நெடியோர் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம் என்று இளங்குவடிகள் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சேதுபதி அரசர்களுக்கு போதிய நிதி வசதி இல்லை. ஆகையினாலே அது இயலாமல் போய்விட்டது. ஆனால் அதன் பிறகு நம்மை அடக்கி ஆண்டு நம்மை சுரண்டி கொழுக்க வந்த வெள்ளையர்கள் மனித நேய உணர்வோடு அந்த அணை திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் காலத்திலே குடிக்க தண்ணி இல்லாமல் பசி, பஞ்சம், பட்டினி சாவு என்கின்ற கொடுமையெல்லாம் பார்த்து கர்னல் பென்னி குயிக் என்கின்ற ஒரு தலைமை பொறியாளரை, ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதரை நியமித்து சேதுபதி அரசர்கள் திட்டமிட்ட அந்த முல்லை பேரியாறு என்கின்ற 2 ஆறை இணைத்து ஒரு அணையை கட்டி குகை வழியாக மலையை குடைந்து குகை வழியாக தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்புங்கள் என்று அந்த திட்டத்தை போட்டு பென்னி குயிக் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான பேர் உள்ளத்தோடு, மனித நேய பெரு வெள்ளத்தோடு அந்த அணையை தன்னுடைய ஒற்றை மகளை கூட பலி கொடுத்து மனைவியை மலையில் ஏற்றி அணையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல்நல குறைவுகளுக்கெல்லாம் அந்த அம்மாவை மருத்துவராக பயன்படுத்தி பணம் இல்லாத சூழ்நிலையிலேயும் லண்டன் சென்று தன்னுடைய சொந்த சொத்துக்களை, வீடு வாசல்களை, தோட்டம் துறவுகளை 60 லட்சம் ரூபாய்க்கு விற்று கொண்டு வந்து அந்த மகத்தான சாதனையை செய்து முடித்தார் கர்னல் பென்னி குயிக். உலகத்திலே ஆறுகளை இணைத்து, முல்லையாறு, பெரியாறு, வைகையாறு 3 ஆறுகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட முதல் திட்டம். அந்த முல்லை பெரியாறு அணையில் இப்பொழுது 40 ஆண்டு காலமாக சிக்கல். 2-3 முறை உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியும் கேரள முதலமைச்சர், தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசோடு தோழமையா இருக்கக்கூடியவர் பினராயி விஜயன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறார். ஆனாலும் இந்த அணை தொடர்பாக எம்புரான் என்கின்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பீதியை மலையாள மக்களிடத்திலே வதந்தியை பரப்பக்கூடிய அளவுக்கு முழுக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் விரோதமான வகையிலே அந்த படத்தை எடுத்து திரையிட்டு நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறோம். விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதற்காக குரல் கொடுத்தோம். என்னுடைய அறிக்கை 2 நாட்களுக்கு முன்னால் மாலை தாள்களிலே பரபரப்பாக வந்தது. நேற்று அந்த சிக்கலை நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், ஆற்றல் பரவன், முத்தமிழன், அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள், ஒற்றை சீட்டு சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தமிழ் தேசிய கள புரட்சியாளர்கள், போராளிகள் பார்வையிலையும் சொல்லிலையும் ஒற்றை சீட்டு வேல்முருகன் நேற்று தமிழகத்தின் சட்டப்பேரவையிலே கடுமையான முறையிலே எதிர்ப்பு குரல் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சரே, நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, ஆனால் பலர் சொன்னதை பார்த்து எனக்கு அச்சமாக இருந்தது என்று வேல்முருகன் அவர்கள் விடையளித்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுந்து, முதலில் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோம், தணிக்கையிலே இந்த முல்லை பெரியாறு அணை உடைகிறது போல வருகிற காட்சிகளை அவர்கள் வெட்டியிருக்க வேண்டும், அவர்கள் வெட்டவில்லை, ஆனால் திரைப்படம் வெளியிட்ட பிறகுதான் தெரிந்தது. எனவே நம்முடைய கவனத்திற்கு, அதாவது திராவிட மாடல் அரசின் கவனத்திற்கு, அதெல்லாம் முன்னுக்கூட்டி பார்க்க மாட்டாங்க. எந்த கேரளா படம் வருகிறது,
ஏற்கனவே கேரளாவுக்கும் நமக்கும் சிக்கல் இருக்கிறது. கர்நாடகத்திலிருந்து என்ன செய்தி சொல்கிறார்கள்? ஏற்கனவே கர்நாடகத்துக்கு நமக்கு சிக்கல் இருக்கிறது. இந்த இதெல்லாம் அந்த முன் அறிதல் பழக்கமே இல்லை. அந்த முன்னறிதல் பழக்கம் இருந்திருந்தால் அந்த முன்னறிந்து உளவுத்துறை மூலம் ஒற்றுத்துறை மூலம் அண்டை மாநிலங்கள் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிராக என்னென்ன வேலை செய்கிறது என்கின்ற கண்காணிக்கிற பழக்கம் கிடையாது. வேனரசு தான் கண்காணிப்பார்கள். வேனரசு எங்கே போகிறார், யாரோடு பேசுகிறார், என்ன போராட்டம் நடத்த போகிறார், என்ன சோரிட்டி ஒட்ட போகிறார். வேனரசுன்னா ஆயிரக்கணக்கான வேனரசுகள் தமிழ்நாட்டிலே எந்தவித பண ஆசையுமின்றி, பதவி ஆசையுமின்றி, விளம்பர ஆசையின்றி, புகழ் வெளிச்சம் தேவையில்லாமல் பல்லாயிரக்கணக்கான வேனரசுகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்திற்காக அல்லும் பகலும் அனவரதும் ஒல்லும் வகையால் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்காணிப்பது, இதெல்லாம் கண்காணிக்க மாட்டாங்க. அப்படி கண்காணித்திருந்தால் 1974 கச்சத்தீவு எப்படி இந்திரா காந்தி கொடுத்திருப்பாங்க? 60களில் இருந்து பேசு பொருளா இருக்கிறது. 60களில் இருந்து சிங்கள இனவரி அரசு கச்சத்தீவை உரிமை கொண்டாடி வருகிறது. நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? தமிழ்நாட்டு அரசுக்கு. அதிலேயும் திராவிட நாடு கட்ட தமிழ்நாடு அரசு இருந்ததா? இல்லை. அதே போலதான் இந்த எம்புரான் திரைப்படத்தில் ஒற்றை தமிழராக, ஒற்றை உறுப்பினராக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நேற்று சட்டப்பேரவையினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் பேசினார். முதலமைச்சர் சொல்கிறார், அந்த காட்சிகளை வெட்டி விட்டோம் என்று. அப்ப அதற்கு வித்திட்டது யாரு? தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்கின்ற தமிழ்நாடு முழுவதும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய என் போன்றவர்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். ஒற்றை தொகுதியில் வெற்றி பெற்றாலும், திராவிட மாடல் அரசோடு இணைந்திருந்தாலும், கூட்டணியில தம்பி வேல்முருகன் மொத்த தமிழ்நாட்டு சிக்கல்களையும் எடுத்து சட்டப்பேரவையில் பேசியதுனாலே எம்புரான் திரைப்படத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான முல்லை பெரியாறு அணை உடைவது போன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான அந்த காட்சிகள் வெட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த எளிய தமிழர்களுடைய வலிமையை பாருங்கள். தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகத் தமிழர்களே, நன்றி, வணக்கம்.